ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பு பிள்ளைகளை, திருச்சபை மக்களை, என் ஆவிக்குரிய உறவுகளை, என் இரத்த சம்பந்தமான சொந்தங்களை இந்த இணையதளத்தின் வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்று இந்த நிலை மாறுமோ, எப்பொழுது சபைகள் எல்லாம் திறக்கப்படுமோ, தேவனுடைய மக்கள் பாதங்கள் எப்பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்குமோ என்ற ஒரு ஏக்க பெருமூச்சோடு உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் கரத்திலே வேதத்தை ஏந்தி கொண்டு சாறை சாறையாக ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அந்த காட்சியை இன்றைக்கு காண முடியாத ஒரு சூழ்நிலை. சென்னை பட்டணம் போன்ற பெரு நகரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் வெண்ணாடை தரித்து வேதாகமங்களை கையில் ஏந்தி கொண்டு புறாக்கூட்டத்தை போல தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி, இவ்வளவு மகிமையான ஒரு காட்சி. அந்த காட்சியெல்லாம் காண முடியாதபடிக்கு ஒரு முழு அடைப்பிலே 144 ஊரடங்கு உத்தரவிலே எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற, ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, மாத கணக்கில் முடங்கி கிடக்கக்கூடிய இவ்வளவு கொடூரமான சூழலைய யோசிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளை ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். அதை தியானித்து ஆழமான வெளிப்பாட்டை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த காலகட்டங்களில் அரசாங்கம் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும், மக்களுடைய உயிர் காக்க அரசாங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான அந்த முயற்சிகளும் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒன்றை போல இருக்கிறதானால், மனதுக்கு அடியில் தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்று வேதத்தை சற்று ஆழமாக நான் தியானிக்க ஆரம்பித்தேன். இன்றைய காலகட்டங்களில் அவர்களெல்லாம் தெரியாத ஒன்றல்ல, தினந்தனும் விலையேற பெற்ற மனித உயிர்கள் விலையில்லாம குப்பைகளுக்கு செல்வதை போல உயிரற்ற மனித சடலங்கள் பிளாஸ்டிக் பைகளிலே அடைக்கப்பட்டு கொண்டு போய் பள்ளத்தாக்குகளிலே வீசி எறியப்படுகிற காட்சி, தீவுகளிலே வரிசையாக புதைக்கப்படுகிற காட்சி, உறவுகளே இன்றி உறவுகள் ஈமச்சடங்கு செய்ய முடியாத நிலையில அழுது கண்ணீர் அஞ்சலி செலுத்தி அடக்கம் பண்ண முடியாத அந்த இறுதி சடங்கு என்று சொல்வார்களே, இறுதி சடங்கை கூட காண முடியாத உலமான நிலையில தான் இன்றைக்கு உள்ளதான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சேவை செய்த மருத்துவரை கூட அவர் விருப்பப்படி அவரது பகுதியில் அடக்கம் பண்ண முடியாத நிலை, அங்கே ஏற்படக்கூடிய அந்த கொரோனா தொற்று, பயம், பீதி இன்றைக்கு மனிதர்களை எவ்வளவாய் அச்சுறுத்தி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அரசாங்கத்தினுடைய இந்த கெடுபிடி, இந்த கட்டுப்பாடு, ஊரடங்கு உத்தரவு, எச்சரிக்கைக்காக சொல்லக்கூடிய காரியங்கள், முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள்,
வீதிகளுக்கு வராதிருங்கள், வீட்டுக்குள்ளே இருங்கள், வீட்டில் இருங்கள், விலகி இருங்கள், விழித்திருங்கள் என்று அரசாங்கம் சொல்லக்கூடியதான இந்த எச்சரிக்கை வாக்கியங்கள், ஸ்லோகங்கள் கேட்பதற்கு அருமையாகத்தான் இருக்கிறது. அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அவை எடுக்கிற முயற்சிகளைப் போலத்தான் இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவர்கள் அடுத்த வேளை ஆகாரத்துக்கு என்ன செய்வார்கள்? இன்றைய காலத்தில் வீட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் வெறும் ஆகாரத்தை புசிக்கிறவர்கள் அல்ல, மருந்துகளோடு வாழ்கிறவர்கள். சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வியாதியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஒரு காலம் இருந்தது, அவ்வப்போது மாத்திரை சாப்பிடுவார்கள். இன்றைக்கு மாத்திரையோடு தான் வாழ வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள். பிடிப்பட்டதான ஊரடங்கு உத்தரவினாலே மருந்து வாங்க கையிலே பணம் இல்லை, சாப்பிடுவதற்கு கையிலே பணம் இல்லை, மருத்துவமனைக்கு போவதற்கு பயம். எத்தனையோ மருத்துவமனைகளை இன்றைக்கு சின்ன சின்ன கிளினிக்குகள் எல்லாம் மூடி வைத்திருக்கிறார்கள். போனா நீங்க அரசு மருத்துவமனைக்கு செல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. மக்கள் சரீரத்துல ஒரு பக்கம் நோய்வாய்ப்பட்டு அந்த நிலையில அவர்கள் போராடி கொண்டிருக்கும் போது இந்த காலகட்டம் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மனோ வியாதி உண்டு பண்ணியிருக்கிறது. இனி வாழ முடியுமா? இனி வாழ்வதற்கு எனக்கு வழி இருக்கிறதா? மருத்துவமனைக்கு கூட போவதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே வர யோசிக்கக்கூடிய, வீட்டை விட்டு வெளியில வந்தா திருமணையில லத்தி சார்ஜ் பண்ணுகிறார்களே, ஐயோ முட்டி போட சொல்கிறார்களே, தோப்பு கரணம் போட சொல்கிறார்களே, எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அசிங்கம், நான் எப்படி வெளியே வர முடியும்? பைக்கில் வந்தா வாகனங்களை பறிமுதல் செய்வார்னு சொல்கிறார்களே என்ற மிகப்பெரிய அச்சமும் பயமும் இன்றைக்கு நம்முடைய தேசத்துடைய மக்களை மிக ஆழமாக பாதிச்சிருக்கிறது. ஒரு பக்கம் உயிருக்கு பயம், இன்னொரு பக்கம் உணவு கிடைக்காத, மருந்து கிடைக்காத ஒரு அவலமான ஒரு நிலை. நம்முடைய தேசத்து மக்கள்ல வியாதியஸ்தர்கள் மிக அதிகம். வியாதியஸ்தர்கள், அது வயது முதிர்ந்தவர்கள், மருத்துவர்களாலே அறிவுறுத்தப்படுகிறார்கள், நீங்கள் தினந்தோறும் காலையும் மாலையும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. நடைப்பயிற்சிக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு அவலமான ஒரு சூழல். இப்பேற்பட்டதான ஒரு கொடுமை பல இடங்களிலே பல கிராமங்களிலே மின்சார துண்டிப்பு, மின் இணைப்பு அவ்வப்போது துண்டிக்கப்படுகிறது. நீரேற்றங்களிலே நீரேற்ற முடியாதபடிக்கு மோட்டாருக்கு மின்சாரம் இல்லாததுனாலே டேங்குகளிலே தண்ணீர் ஏற்றி கிராமங்களிலே அந்த தண்ணீரை விநியோகிக்க முடியாத சூழ்நிலை. மக்கள் தண்ணீர் இல்லாதபடிக்கு அவதிப்படுகிறார்கள். தண்ணீருக்காக வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை. தொடர் முழு நேர கடையடைப்பு 3 நாட்கள் 4 நாட்கள் என்று சொல்லும் போது, இந்த 3 நாட்களுக்கும் 4 நாட்களுக்கும் வாங்கி வைத்துக் கொள்ள கூட்டமாக வெளியே வரக்கூடிய சூழ்நிலை. அதே சமயத்துல வாங்கி வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டாலும் வாங்க முடியாத அளவுக்கு பொருளாதார அற்றதான ஒரு கூட்டம். தேசத்தினுடைய மக்களை நினைக்கும் போது மனம் குமுறுகிறது. அதே போல திருச்சபை மக்கள் இதுவரை வரலாற்றிலே இத்தனை வாரங்கள், ஏறத்தாழ 40 நாட்கள் திருச்சபை மூடப்பட்டிருக்கிறதான இந்த காட்சியை இதுவரைக்கும்
என்னுடைய வாழ்நாட்கள்ல நான் கண்டதில்லை, வரலாற்றிலேயும் அவ்விதமான நிலை இதுவரை நான் படித்ததும் இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான சூழ்நிலை, சபைகள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது. கொரோனா தொற்று பயத்தினாலே கைகளிலே கையுறை அணிந்து கொள்ளுங்கள், முகத்திலே முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்கள், பொது சுகாதார பணியில மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களே நீங்கள் முழு கவச உடை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பாதுகாப்புக்கு எவ்வளவோ காரியங்களை நம்முடைய அரசாங்கம் சொல்லுது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கக்கூடிய எவருக்கும் அந்த ஜீவன் இல்லை, அந்த ஜீவன் நிரந்தரமானது இல்லை. இன்றைக்கு கொரோனாவுக்கு தப்புகிற நான் நாளைக்கு இன்னொன்றுக்கு தப்ப வேண்டும் அல்லவா? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அல்லவா எனக்கு காண்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் மரணத்துக்கு தப்புகிற நான் நாளைய தினம் மரணத்துக்கு தப்ப முடியுமா? தினம் தினம் மரணம் என்னை கொண்டு சொல்ல என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கொரோனா என்ற ரூபத்தில் வந்திருக்கிறது, நாளைக்கு விபத்து என்ற ரூபத்தில் அது வரலாம். ஏதோ ஒரு விதத்துல மன உளைச்சல்னாலே தற்கொலை என்ற ரூபத்தில் வரலாம். பொருளாதார சீர்குலைவினாலே, வறுமையினாலே, பசி பட்டினி என்றதான அந்த சூழ்நிலையில வரலாம். இப்படி மரணம் என்னை நெருங்கி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை அழைத்து கொண்டு போக அது எப்பொழுதும் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்த கொரோனாவிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள், முகக்கவசத்தை அணிந்து கொள்கிறேன், கையுறை போட்டுக் கொள்கிறேன், அல்லாவிட்டால் அடிக்கடி என் கைகளை சானிடைசர் போட்டு கழுவி கொண்டே இருக்கிறேன். எங்கேயும் வெளியே செல்லாதபடிக்கு வீட்டிலேயே நான் இருக்கிறேன், முடங்கி கிடக்கிறேன். வேறு வழி இல்லாதபடிக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா அறிவுரைகளையும் நான் கேட்கிறேன். ஆனாலும் தேவனுடைய ஜனங்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் வணங்கி ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்குரிய அனைத்தையும் மேற்கொள்ளக்கூடிய விசேஷித்த, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசேஷித்த வல்லமை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். விசேஷித்த வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முகக்கவசம் போட்டுக்கணும், கையுறை போட்டுக்கணும், இதெல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம். நீங்க வெளியில போறீங்க, அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் கேட்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போடுங்கள். மாறாக உங்கள் ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்று பயந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நீங்கள் அதை செய்தால் தேவனுடைய வல்லமையை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், ஒருபோதும் வியாதி கிருமி உங்களை தொற்ற முடியாது. இன்னொருடைய அந்த நோய் உங்களை ஒருபோதும் தொற்ற முடியாது. ஏனென்றால் பாழாக்குகிற கொள்ளை நோய் உங்களை அணுகாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை மேல் இருக்கிற விசுவாசம் உங்களை சுற்றிலும் அது ஒரு சாதாரண கிருமி நாசினி உங்களை ஒரு வைரஸ் சண்டை விடாமல் காக்குமானால் தேவனுடைய வார்த்தையின் பிரசன்னம் எவ்வளவாய் காக்கும். அதை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் உங்களை எவ்வளவாய் சுற்றி சூழ காக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய ஊழிய நாட்களில் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்தான் சொன்னார், என விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லும்போது சொல்லுகிறார், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். வியாதியஸ்தர்கள் மேல கையை வைக்கும் போது அந்த வியாதி உங்களை தொற்றும் என்று சொல்லி நம்பினால் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீர்கள். இயேசு சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இன்றைக்கு உங்களுடைய நிலைப்பாடு இருக்குமானால் நீங்கள்
தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமைக்கு உரியவர்கள் அல்ல. இயேசு சொன்னார், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டவனாய் இருந்தால் சபையின் மூப்பர்களை வரவழைக்க கடவன். அவர்கள் வந்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள், அப்போது அவனுக்கு சுகமாகும் என்று சொல்லி. அப்படியானால் கைகளை வைக்க வேண்டும். நீங்கள் தான் கைகளை வைக்க வேண்டும். வியாதியஸ்தர்ல நீங்கள் தான் தொட வேண்டும். இயேசு தம்முடைய வார்த்தையை அனுப்பி கப்பர்நகூம்ல இருந்த ஒருவனை அவர் சுகமாக்கினார். ஆனா கண்களுக்கு முன்னால இருந்த ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். ஒரு குருடனை தொட்டு சுகமாக்கினார். யோசிச்சு பாருங்க, எப்படி வியாதி கிருமி உங்களை தொற்ற முடியும்? ஒருபோதும் தொற்ற முடியாது. நீங்க வெளில போகும்போது முகக்கவசம் போட்டுக்குங்க, கையுறை போட்டுங்க, அடிக்கடி கையை கழுவுங்க. அதுக்கு நான் எதிராளியே கிடையாது. ஆனா ஒரு உண்மையை உங்களுக்கு உரைக்கும்படி நான் சொல்லுகிறேன். உலகத்தின் மக்கள் தங்கள் ஜீவனை காத்து கொள்ள, ரட்சித்து கொள்ள அதற்கான எல்லா விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். அதை இழந்து போவான். என் நிமித்தம் என்று சொல்லி சொன்னாரே, இது ஒரு கூட்டம். அது நாம் தான். ஆண்டவர் நிமித்தம் வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தோடு வாழ்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. இது தேசத்தை மரண இருள் சூழ்ந்திருக்கிற காலம். அந்த தேசம் இன்றைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்குகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. முழு உலகமும் மரண இருளின் பள்ளத்தாக்குகளாக. எங்கு பார்த்தாலும் பிண குவியல்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கு பார்த்தாலும் தினம் தினம் ஆயிரமான மக்கள் செத்து கொண்டிருக்கிற, தினம் தினம் வியாதி தொற்று பெருகி கொண்டிருக்கிற, தினம் தினம் நோய் கிருமியினுடைய உறுதி செய்யப்படுகிறதான இந்த காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்காக மாறி இருக்கிற இந்த உலகத்துல நீங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சட்டம் சொல்லுகிறது என்பதற்காக முகக்கவசம் போடுங்கள், கையுறை போடுங்கள். அதே சமயத்துல ஒருபோதும் பயந்து விலகி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தோடு வீடுகளுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்குமானால் வெளியே வாருங்கள். வாய்ப்பு கிடைக்குமானால் உண்மையான நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர் என்று தெரிந்த பிற்பாடு கூட நீங்கள் தொட்டால் உங்கள் கரங்களிலே தேவன் அற்புத வல்லமை வைத்திருக்கிறார். தொடுவதற்கு உண்டான ஒரு விசேஷித்த தேவனுடைய வரத்தை, வல்லமையை தேவன் உங்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறார். உங்களுக்குத்தான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைய காலகட்டங்கள்ல அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் கூட இந்த மாதிரி காரியங்களுக்கு பயந்து போய் தாங்கள் வீடுகளுக்குள்ளே வெளியிலிருந்து வரக்கூடிய யாரையும் அனுமதிப்பதில்லை. தாங்களும் யாரையும் சென்று சந்திப்பதில்லை. யாரோடையும் நெருங்கி நின்று பேசுவதில்லை. காரணம், எவ்விதத்திலேயும் தங்களுக்கு இந்த நோய் தொற்றிவிடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஞானத்தோடு சாதுரியத்தோடு விலகி நின்று தங்களை தற்காத்து கொள்ள சமயோசிதமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன், உங்களை ரட்சித்துக் கொள்ள ஒருபோதும் உங்களால முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டங்கள்ல கர்த்தருடைய புத்தகத்தை மிக தெளிவாக நிறுத்தி நிதானமாக படியுங்கள். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷ புத்தகங்களை இன்னும் ஆழமாக வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதான வல்லமையை, அவருடைய தொடுதல் மூலமாக வெளிப்பட்ட வல்லமையை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு சத்தியத்தை மிக சிம்பிளாக உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். கண்களுக்கு புலப்படாத ஒரு வைரஸ் கிருமி என்னை ஆட்கொள்ளும் பொழுது, கண்களுக்கு புலப்படாத கொரோனா என்கிற வைரஸ் கிருமி என்னை ஆட்கொள்ளும் போது அது என்னை எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துகிறது என்பதை பாருங்கள். நான் உட்காருகிற இடத்தை அது பாதிக்கிறது. நான் தொடுகிற அந்த பரப்பை அது பாதிக்கிறது. நான் நடக்கிற நிலத்தை அது பாதிக்கிறது. நான் விடுகிற மூச்சிலிருந்து அது
அடுத்தவர்களை பாதிக்கிறது. நான் தும்முகிற தும்மலிலிருந்து, என் சளி துளியிலிருந்து, என் வஸ்திரத்திலிருந்து, நான் புழங்கக்கூடிய பாத்திரங்கள், பண்டங்கள், நான் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்களிலேயும் கொரோனா தன் வல்லமை என் மூலமாக அது வெளிப்படுத்துகிறது. ஆகையினால தான் கொரோனா உறுதி செய்யப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து மருத்துவ உலகம் நடுங்குகிறது. அந்த மனிதனிடத்துல நெருங்குவதற்கு பயப்படுகிறது. அவன் வாழ்ந்த வீட்டை தீட்டு கொளுத்துகிறார்கள். அவன் பயன்படுத்தியதான பொருட்களை, வஸ்திரங்களை தீட்டு கொளுத்துகிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வைரஸ் கிருமி இந்த அளவுக்கு ஒரு மனிதனை பயன்படுத்துமானால், கண்ணுக்கு புலப்படாத கொரோனா என்கிற ஒரு வைரஸ் கிருமி இந்த அளவுக்கு வல்லமையாய் ஒரு மனிதனை பயன்படுத்துமானால், ரோமர் 12:1 என் சரீரத்தை நான் தேவனுக்கு ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான ஒன்றாக அவருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கும் போது, இந்த சரீரத்திலே தேவன் தம்முடைய ஆவியை வைத்து, தேவன் தந்துள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரத்தை ஆட்கொள்ளும் போது என்னை எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துவார் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அந்த வல்லமையைத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய 3 ஆண்டு கால ஊழியத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்க முடியும். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழிய காலத்துல நடந்த, அப்போஸ்தல காலத்துல நடந்த எல்லா அற்புதங்களையும் நீங்கள் பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மிக வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்துல வல்லமை இருந்தது. என்னை தொட்டது யார் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான கூட்டத்துக்கு நடுவில் அவர் நின்று கேட்கும் போது ஒரு ஸ்திரீ சொல்லுகிறார், உம்மை தொட்டது நான் தான், நம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று எண்ணி வந்து தொட்டேன், சுகமானேன் என்று சொல்கிறார். இயேசு இந்த காரியத்தின் மூலமாக அவரை விசுவாசிக்கிற நம்முடைய வஸ்திரத்திலிருந்து கூட வல்லமை புறப்படும் என்பதை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். பவுலுடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போட்டார்கள், வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒருபடி கூடுதலாக பேதுருடைய நிழலாகிலும் படுமா என்று சொல்லி பேதுரு நடந்து வருகிற பாதையில இரு மருங்கிலும் வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து வரிசையாய் கடத்தினார்களே. பேதுரு நடந்து சென்ற போது நிழல் பட்டவர்கள் எல்லாம் குணமாகி சுகமாகி எழுந்து நடந்து சென்றார்களே. எவ்வளவு பெரிய அற்புதம்! அத்துமல்ல, எச்சியில கூட அந்த கிருமி தன்னுடைய வல்லமை வைத்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கூட நம்முடைய எச்சியில வல்லமை வைத்திருக்கிறார். இயேசு ஒரு குருடனுடைய கண்களில் உமிழ்ந்து பார்வையடைய செய்தார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய எச்சியில இருந்த வல்லமையை பாருங்கள். பார்வையில இயேசு மனதுருக்கமுடையவராய் பார்த்தார். அவருடைய பார்வையில வல்லமை இருந்தது. அவருடைய பார்வையிலேயே அநேக பிசாசுகள் சொல்லாமலேயே அலறி அடித்துக் கொண்டு ஓடியது. பவுல் லீஸ்திரா பட்டணத்திலே ஒருவனை உற்று பார்க்கிறார். உற்று பார்த்த பொழுது அவனுக்குள்ள அந்த ரட்சிப்பின் விசுவாசம் இருப்பதை அவர் பார்க்கிறார். நீங்க பார்க்கிற பார்வையில பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். நீங்கள் பார்க்கிற பார்வையில் அப்படி ஒரு வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எவ்வளவு பெரியவர்! பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரங்களை எவ்வளவு மகிமையாய் பயன்படுத்துவார். ஒரு தொடுதல் நம்ம எதை தொட்டாலும், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை பேதுரும் யோவானும் வலது கையினாலே பிடித்து தூக்குகிறார்கள். அவருடைய கால்கள் புது கால்களாக மாறியதல்லவா? அவருடைய கரடுகளும் மடங்கி இருக்கிறதான முடமான கால்களும்
நீண்டதே, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தாரே பேதுருடைய தொடுதல் மூலமாக. அது மாத்திரமா, வியாதியஸ்தர்ல கைகளை வச்சு ஜெபிக்கும் போது சுகமாவார்கள் என்று யாக்கோபு 5:14 வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், உன்மேல் என் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பு. ஒரு பரிசுத்தவானுடைய தொடுதல்ல பரிசுத்த ஆவியான ஒரு வரங்களை வல்லமை வைத்திருக்கிறார் அல்லவா. வார்த்தையில பேதுரு பேசிய வார்த்தையை கேட்டவர்கள் 3000 பேர் மனம் திரும்பினார்கள். பிலிப்பு பேசிய வார்த்தையை கேட்ட மந்திரி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி இயேசு சொன்ன போது தொடாமலேயே வார்த்தை வியாதிகளை மாற்றி அற்புத சுகத்தை கொடுத்ததே. ஒரு இடத்துல இயேசு எச்சில் உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அந்த சேற்றை எடுத்து பூசுகிறார். சேற்றுல நாம் தொடுகிற அந்த மண்ணில ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். நாம் நடக்கிற அந்த பாதையில நம்முடைய காலடி படக்கூடியதான அந்த மண்ணுல ஆண்டவர் ஒரு வல்லமை வைத்திருக்கிறார். ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த பட்டணத்தை, ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள். பாத்திரவான்களா இராத பட்சத்திலே கால்களில் படிந்த தூசியை உதறிவிடுங்கள். அந்த கால்கள் எவ்வளவு பெரிய வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறார் தெரியுமா? சுவிசேஷம் நடந்து போகிற அந்த பாதையை ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குரியதாய் மாற்றுவார். ஏனென்றால் சுவிசேஷகருடைய பாதத்தை பார்த்து, சுவிசேஷகருடைய பாதம் அவ்வளவு அழகாக இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாதத்தை குறித்து அழகாக வர்ணிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் கால்களின் ஒவ்வொரு தொடுதலிலேயும், என் கரத்தின் ஒவ்வொரு தொடுதலிலேயும் பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய வல்லமை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தண்ணீரிலே நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரிலே நாம இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வைத்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வைத்திருக்கிறார். யோவான் 2வது அதிகாரத்துல அந்த தண்ணீரை மொண்டு கொடுங்கள் என்று சொன்னேன். இயேசுடைய சத்தத்தை கேட்ட தண்ணீரிலே ஒரு வல்லமை, எலியாவுடைய சத்தத்தை கேட்ட, எலிசாவுடைய சத்தத்தை கேட்ட தண்ணீரிலே ஒரு வல்லமை. நாகமான் அற்புதமாக சுகமானார். இயேசு தண்ணீரை மொண்டு கொடுங்கள் என்று சொன்ன போது தண்ணீர் அவளுக்கு தேவையான திராட்சை ரசமாக மாறியதல்லவா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். எலிசா இறந்து 1 வருஷம் ஆயிற்று. மோவாபியருடைய தண்டுகள் படையெடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வருகிற அந்த சமயத்திலே ஒரு அடக்க ஆராதனைக்காக செத்த பிரேதத்தை தூக்கி கொண்டு போனவர்கள் அந்த தண்டை பார்த்து பயந்து அருகாமையில் இருந்துதான் எலிசாவினுடைய கல்லறையிலே அந்த பிணத்தை தூக்கி எறிந்து விட்டு வருகிறார்கள். இந்த பிணம் எலிசாவுடைய எலும்புகளிலே பட்ட மாத்திரத்திலே பிணமாய் இருந்தவனுக்குள்ளே உயிர் வந்தது. அவன் எழுந்து உயிரோடு கூட வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய எலும்புகளிலே தேவன் ஒரு வல்லமை வைத்திருக்கிறார். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க. எதை பத்தியும் பயப்படாதீங்க. சட்டம் சொல்லுது, நம்முடைய தேசம் சொல்லுது, முக கவசம் போடுங்க, கையை கழுகு, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நீங்க தொட்டாதான் சுகம், நீங்க பார்த்தாதான் சுகம், நீங்க பேசுனாதான் சுகம். உங்க எச்சில சுகம். நீங்க ஒருத்தவன்ட்ட பேசுங்களேன், உங்க வாயிலிருந்து தெரிக்கக்கூடியதான அந்த எச்சில் துளி, நீங்க தும்புங்க, உங்க தும்மல இருந்து வரக்கூடியதானே அந்த ஒரு சின்ன சளி துளியிலிருந்து ஒரு வல்லமையை தேவன் வச்சிருக்கிறார். ஒண்ணு இல்லாம கொரோனா கிருமி ஒருத்தனை ஆட்கொள்ளும் போது அவ்வளவு வல்லமை அவனை பயன்படுத்துமானால், பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, இந்த வார்த்தையை கவனிங்க, கொரோனா கிருமி ஒருவனை ஆட்கொள்ளும் போது, அவனை அவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தும் போது, நானே என்னை என் பரிசுத்த ஆவியானவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் எவ்வளவு வல்லமையாக என்னை பயன்படுத்துவார் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க கைய கூட, உங்க கையால உங்க மூஞ்ச தொட விடலையே அரசாங்கத்துடைய ஆணை.
கண், மூக்கு, வாய், தொண்டை பகுதிக்கு கொண்டு போகாதீர்கள் உங்க கையை. யாருக்கும் கையெடுத்து கும்பிடணும்னா கூட 2 கையை ஒன்னா சேர்க்காம ஒரு அடி அப்படி கேப் விட்டு தான் கும்பிடணும் போல இருக்கு. எவ்வளவு கொடுமை. யாரையும் 1 மீட்டருக்கு பக்கத்துல வர விடாதீங்க. வீட்டுக்குள்ள 1 மீட்டர் இடைவெளி விட்டு படுக்க முடியாத அளவுக்கு 10க்கு 10 ரூம் உள்ளவங்க எத்தனை குடும்பம் நம்முடைய தேசத்துல இருக்கு. புரண்டு படுக்க இடம் இல்லாதபடிக்கு அப்படியே பேக் பண்ணது போல புலி மூட்டை மாதிரி இடிச்சிட்டு படுக்கக்கூடிய நிலையில எத்தனையோ சின்ன சின்ன வீடுகள் உள்ளதானே குடிசை வாசி மக்கள் இருக்கிறார். நிலமா காலை நீட்டி கூட படுக்க முடியாதபடிக்கு எறா கொஞ்சுகளை போல சுருண்டு படுக்கக்கூடிய நிலையில எத்தனையோ சின்ன சின்ன குடிசை வாசிகளா இருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள் பிரியமான தேவ ஜனமே. கர்த்தர் இந்த சந்தர்ப்பங்கள்ல வாய்ப்பு கொடுப்பாரானால் ஒரு சமூக ஆர்வலனாக வெளியே வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமானால் நீங்க வெளியில வாங்க. பெண்களே அன்னை தெரசாக்களை போல வெளியே வாருங்கள். ஆண்களே பவுலை போல பேதுருவை போல வெளியே வாருங்கள். உங்கள் நிழல் பட்டு உங்கள் குரல் கேட்டு உங்கள் பாதம் படுகிற இடங்கள்ல நீங்க உட்கார்ந்த இடத்துல ஒருத்தன் போய் உட்கார்ந்தான அவன் சுகமாவான். நீங்க நடந்த பாதையில ஒருத்தவன் நடந்து போறான்னா அவன் சுகமாவான். ஒருத்தவங்க பேச்சு கேட்ட அந்த குரல் சத்தம் அவனை சுகமாக்கும். ஒருத்தவங்க உங்களை பார்த்தான்னா அவங்க பார்வை அவனை சுகமாக்கும். ஒருத்தனை நீங்க கை கொடுத்தீங்கன்னா உங்க தொடுதல் அவனை சுகமாக்கும். பயப்படாதீங்க. நீங்களும் நானும் எங்க தொற்று போறோம், எங்க வல்லமை புறப்பட்டு போகுதுங்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்டதான அபாயகரமான காரியங்களை சூழல்களை பிசாசு உருவாக்கி வைத்திருக்கிறார். சட்டங்கள் எல்லாம் நமக்கு எதிரானது போல இல்லை. எல்லாம் உயிர் காக்கக்கூடிய சட்டங்களை போலத்தான் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிறது. ஆனாலும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இவைகளுக்கு பின்னாக சூசகமாக பிசாசு வைத்திருக்கிற ஒரு திட்டம். நீங்க யாரையும் தொட்டுவிடக்கூடாது. நீங்க யாரையும் தொட்டுவிடக்கூடாது. தொட்டுட்டா வல்லமை புறப்பட்டு உங்களே யாரும் தொட்டுடக்கூடாது. அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போனப்ப வியாதி உள்ள பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ இயேசுவை தொட்ட போது என்னை தொட்டது யாரு என்று கேட்டாரே. நம்மை தொட்டால் நம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்படும் என்பதை விசுவாசியுங்கள். உங்கள் பாதம் பட்டால் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பாதம் பட்டால் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பாதத்துல வியாதியை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. உங்கள் பார்வையில வியாதியை பொசுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. உங்கள் குரலிலே கொரோனாவை துரத்தக்கூடிய வல்லமை இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் சரீரங்களை பிரியமான ஜீவ பலியாய், பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பில்லானால், அர்ப்பணிப்பில்லானால் பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமான பாத்திரமாக உங்களை பயன்படுத்துவார். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே, அந்த பயங்கரமான காரியங்களை இந்த கடைசி காலகட்டத்துல கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். இந்த காலத்துல இருக்கிற எல்லா பயத்துக்கும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவார். சிங்கத்தை போல தைரியமா இருங்க. வாய்ப்பு கிடைச்சா வெளியில வாங்க. பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கவலையே படாதீங்க. உங்களால யாருக்காவது பரவிட போதுன்னு சொல்லிங்க பயந்தீங்கன்னா உங்களுக்கும் உலக மக்களுக்கும் வேற வித்தியாசமே இல்லை. அடுத்தவங்களால உங்களுக்கு தொற்றிட போதுன்னு சொல்லி பயந்தீங்கன்னா உங்களுக்கும் உலக மக்களுக்கும் வேற வித்தியாசமே இல்லை. ஆனாலும் அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்காத படிக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயத்துல தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்பதை மட்டும் நீங்க நிதானமா சுவாசிச்சு யாரையும் தொட பயப்படாதீங்க. யாரையும் தொட தயங்காதீங்க. ஒரு துளி தயக்கம் கூட, ஒரு துளி பயம் கூட உங்களுக்கு வரக்கூடாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றால் உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்ற உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். அவரை தொடரவனுக்கு வல்லமை புறப்படும். அவரை தொடுகிற வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். அவரை தொடுகிற பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு ஒரே இமைப்பொழுதுல அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போகும். ஆக என்னை தொடுகிறவன் ஆண்டவரை தொடுகிறான் என்ற விசுவாசம் எனக்குள்ள இருக்குமானால் என்னை தொடுகிறவனுக்கு நான் அனுமதி கொடுக்க வேண்டும்.
வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்தவனை தொட நான் அஞ்சக்கூடாது. விதமான ஒரு புரிதலோடு இந்த காலகட்டத்தை எதிர்கொள்ளவில்லானால் கொரோனா இல்லைங்க, இனி வரக்கூடிய கொடிய வைரஸ் கூட உங்களை பாதிக்க முடியாது. முழு உலகமும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டீங்க. முழு உலகமும் பொல்லாப்புக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் கதவை திறக்க பயப்படுது. ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுது. உலக நாடுகள் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? சமூக தொற்று வந்து விடுமோ, கொத்து கொத்தாக மக்கள் மரணம் அடைந்து விடுவார்களோ என்ற மரண பீதி, பயம். பயப்படாதீங்க. இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என் பிள்ளைகளே, பயப்படாதீர்கள். நான் தான் திடன் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை நம்பி திடன் கொள்ளுகிற நீங்கள் யாரா இருந்தாலும் நடக்க முடியாத பாதையில நடப்பீங்க. கொந்தளிக்கிற கடல் மேல நடக்க முடியுமா? அந்த பாதையில உங்களால் நடக்க முடியும். உங்களை மூழ்கடிக்கக்கூடிய எந்த சூழ்நிலை வந்தாலும் மூழ்கி போகாதபடிக்கு உங்களை தூக்கி விடுவதற்கு இயேசுடைய கரங்கள் பேதுருவை தூக்கி விட்டது போல உங்களையும் தூக்கி விட எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. பயப்படாதீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise God.